nmms மேட் மனத்திறன் தெருவில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோடிங் அண்ட் டீகோடிங். கோடிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கேத வார்த்தைகளில் சொல்வது, ரகசிய வார்த்தைகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு தகவலை ரகசியமாக ஒரு குறியீடு மாதிரியோ அல்லது ஒரு எண்கள் மாதிரியோ அவங்க போட்டு அனுப்புவாங்க. அந்த ரகசிய குறியீடு தெரிந்தவர்களுக்கு தான் அதனுடைய முழு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரியா? இதுதான் கோடிங் அண்ட் டீகோடிங். குறிப்பாக காவல்துறை இந்த மாதிரியான ஒரு அரசில் ஒரு ரகசிய தகவல்களை அனுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி கோடிங்கான மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா nmmsல ஒரு கேள்வி இருக்குது. இப்போது முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரோஸ் என்பதை 6 8 2 1 என்றும், சேர் என்பதை 7 3 4 5 6 எனவும், ப்ரீச் என்பதை 9 6 1 4 7 3 எனவும் கொண்டால் சர்ச் என்பதை என்னவென்று சொல்வது? சர்ச் என்பதை எப்படி சொல்வது அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போது இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் மிக மிக நார்மலான ஒரு கொஸ்டின் தான். இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, முதல் எழுத்து செக் பண்ணுங்கள். ஏன்னா மொத்தம் இங்கே 4 எழுத்து, அங்கே 4 எண்கள் இருக்குது. 5 எழுத்துக்கு 5 எண்கள் இருக்குது. 6 எழுத்துக்கு 6 எண்கள் இருக்குது. ஸோ எண்களுக்கு கரெக்டாக இருக்குதா, எண்ணிக்கை கரெக்டாக இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த எண்களானது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஆர் இங்கே 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கு. இங்கேயும் 6 என்பது கடைசி எழுத்தாக இருக்குது. இங்கேயும் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கு. இங்கே 6 என்பது இருக்குது. ஸோ இங்கே 2வது எழுத்தாக இருக்குது. அங்கே 2வது எண்ணாக 6 என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்போது அடுத்தது இ என்பதை செக் பண்ணுங்கள். இ என்பது பார்த்திங்கன்னா கடைசி எழுத்து. ஸோ 1ன்னு வந்திருக்கு. அடுத்தது இங்கேயும் இ என்பது பார்த்திங்கன்னா 1ன்னு வந்திருக்கு. இப்படி செக் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி ஹெச் என்பது பார்த்திங்கன்னா 2வது எழுத்து 3ன்னு வந்திருக்கு. இங்கே ஹெச் என்பது கடைசி எழுத்து. ஸோ இங்கேயும் கடைசியில் 3வது எண்ணாக இருக்குது. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த எழுத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட எண்களை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். அது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்காக எழுத போகிறோம். ஒரு சேர்த்து எழுத போகிறோம். எழுதிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆர் என்பதுக்கு 6ஆம் நம்பரு, ஓ என்பது 8வது எண்ணு, எஸ் என்பதற்கு 2வது எண்ணு, இ என்பதற்கு 1வது எண்ணு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சி என்பதற்கு 7வது எண்ணு, ஹெச் என்பதற்கு 3வது எண்ணு. அடுத்தது ஏ என்பதற்கு 4வது எண்ணு. சரிங்களா? ஐ என்பது பார்த்திங்க அப்படின்னா 5வது எண் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆர் என்பது பார்த்திங்க அப்படின்னா 6வது எண்ணாக இருக்குது. அது ஏற்கனவே எழுதிட்டுருக்கோம். சரி, இப்போ சர்ச் என்பதுக்கு நம்ம எழுத போகிறோம். எஸ் என்பதற்கு 2, இ என்பதற்கு 1, ஏ என்பது பார்த்திங்க அப்படின்னா 4, ஆர் என்பது 6வது எண்ணு, சி என்பது 7வது எண்ணு, அடுத்தது ஹெச் என்பது 3வது எண்ணு. ஸோ சர்ச் என்பதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 1 4 6 7 3 அப்படிங்கிற ஒரு குறியீட்டு வரிசையில் நம்ம இதை குறிக்க முடியும். அடுத்தது 2வது கேள்வி. 1 3 4 என்பது குட் அண்ட் ஹெல்த்தி எனவும், 4 7 8 என்பது சி குட் பிக்சர்ஸ் எனவும், 7 2 9 என்பது பிக்சர்ஸ் ஆர் ஃபெயிண்ட் எனவும் கொண்டால் சிஐ குறிக்கும் எண் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது போன கணக்கில் நம்ம செஞ்சோம் இல்லையா, போன ஒரு மனத்திறனில் செஞ்சோம் இல்லையா, அந்த மாதிரியா அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இங்கே 1ஆம் நம்பர் என்பது குட்டை குறிக்கிறதாக அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். இங்கே பாருங்கள் 2வது எழுத்து 7, பட் இங்கே குட்டுன்னு வந்திருக்கு. ஸோ இங்கேயே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக இந்த மெத்தடில் கிடையாது. அதாவது நேருக்கு நேராக பொருத்தக்கூடிய அந்த மெத்தடில் இது வரப்போகிறதில்ல. சரி, அப்போ நேருக்கு நேர் மெத்தடில் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தது காமன் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. பொது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த முதல் கூற்றுலையும் 2வது கூற்றுலையும் எது காமனாக இருக்கக்கூடிய நம்பர், எது காமனாக இருக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்க்கும்போது 4 என்பது காமனாக இருக்குது. சரிங்களா? அப்போ 4 என்பது காமனாக இருக்குது. அதே மாதிரி வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா குட் என்பது காமனாக இருக்குது. ஸோ 4 என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் என்பதை குறிக்கிறது. 4 என்பது குட்டை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அடுத்தது இந்த 2வது கூற்றுலையும் 3வது கூற்றுலையும் பார்த்தீங்கன்னா 7 என்பது காமனான ஒரு எண்ணாக இருக்குது. அதே மாதிரி இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா பிக்சர்ஸ் என்றது பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த 2வது கூற்றுலையும் 3வது கூற்றுலையும் கம்பேர் பண்ணும்போது 7 என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர்ஸ் என்பதை குறிக்கிறது.
சரியா? இப்போ 7 என்பது பிக்சர்ஸ் அப்படிங்கிறத குறிக்குது. ஓகேவா? இப்போது அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது 4 என்பது எதை குறித்தது? குட் என்பதை குறித்தது. அப்போது இந்த ரெண்டாவது கூற்றில் மீதி இருக்கக்கூடிய எண் என்னன்னு பாருங்கள், 8. மீதி இருக்கக்கூடிய வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா சி. அப்போ சியை குறிக்கக்கூடிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. ஓகேவா? அப்போது பொதுவாக இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதுக்குரிய வார்த்தை என்னவாக பொதுவாக இருக்கோ அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? அப்போ 4 என்பது குட்டாக இருக்குது. இந்த முதல் 2 கூட்டுகளை பார்க்கும்போது ஸோ குட் என்பதை நம்ம எடுத்துக்கிட்டோம், அதாவது கேன்சல் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். அடுத்தது 2வது கூட்டுலையும் 3வது கூட்டுலையும் கம்பேர் பண்ணும்போது 7 என்பது காமனாக இருக்குது. ஸோ அந்த வேர்டில் பார்த்திங்க அப்படின்னா பிக்சர்ஸ் என்பது காமனாக இருக்குங்காட்டி 7 என்பது பிக்சர்ஸ் என்பதை குறிக்கிறது. ஸோ அதையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். மீதி 8 என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா சி என்ற வார்த்தையை குறிக்கிறது. அடுத்தது 3வது கணக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2வது கணக்கு மாதிரியே தான். அங்கே எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புரியாத ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி போட்டிருக்காங்க. குறிப்பாக அந்த ரகசிய போலீஸ்ன்னு சொல்லுவாங்களே, அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துவாங்க. இதற்கும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வந்து முதல் வார்த்தை முதல் எழுத்தோட பொருத்தி பார்க்கலாம். அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இப்போது பிட் என்பதை பிரிங்குன்னு வச்சுட்டு நான் என்பதை மீன் வச்சுக்கிட்டோம்னா இங்கே பார்த்தீங்களா ஆடு என்பது பார்த்திங்க அப்படின்னா மீயாக வருது. ஸோ அப்போது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக பொருத்தக்கூடிய மெத்தடில் இல்லை அப்படின்னு தெரியுது. அப்படி பார்த்தோம்னா சாம் கூட பார்த்திங்க அப்படின்னா வாட்டர்னு இருக்குது. பட் இங்கே வாட்டர் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ற எழுத்து குறிக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நேருக்கு நேராக பொருத்தக்கூடிய அந்த மெத்தட் இல்லைன்றது தெரியுது. அப்போது காமன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2வது கணக்கில் யூஸ் பண்ண மாதிரி காமன் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முதல் 2 கூற்றுகளில் பார்த்தீங்கன்னா 2ல் என்ன எழுத்து காமனாக இருக்குன்னா நான் என்ற எழுத்து காமனாக இருக்குது, வாட்டர் என்ற எழுத்து வார்த்தை காமனாக இருக்குது. ஸோ நான் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா வாட்டர் என்பதை குறிக்கிறது. நான் என்பது வாட்டர் அப்படிங்கிறத குறிக்குது. அதே மாதிரி இந்த 2வது கூற்றுலையும் 4வது கூற்றுலையும் செக் பண்ணுங்களேன். இந்த 2லையும் நம்ம செக் பண்ணும்போது எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் என்ற வார்த்தை காமனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜோ என்பது காமனாக இருக்குது. ஸோ ஜோ என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படின்ற அதை குறிக்கிறது. சரிங்களா? இப்போ ஜோ என்பது லைஃபை குறிக்கிறது. சரிங்களா? அப்போ அடுத்தது நம்மளுக்கு தேவை ஈஸ் என்ற ஒரு வார்த்தைக்கு அந்த ஈஸ் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஈஸ் என்பதை குறிக்கக்கூடிய அந்த ரகசிய எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடு. பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா? டாட் என்பது தான் பார்த்தீங்கன்னா ஈஸ் என்பதற்கு மீதி இருக்கக்கூடியதாக வருது. இதுதான் வந்து காமன் மெத்தடு. அடுத்தது 4வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஜட் என்பது 52 ஆகவும் ஆக்ட் என்பது 48 ஆகவும் இருக்குமெனில் பேட் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளூ பார்த்திங்கன்னா ஜட் = 52 இருக்குது. இப்போ ஜட் என்பது 26வது எழுத்தாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அப்போது ஆனால் இங்கே அதனுடைய இருமடங்காக இருக்கக்கூடிய 52 வந்திருக்குன்னா இப்போது 1 2 3ன்னு அந்த ஏபிசி வரிசையை அட்டவணைப்படுத்தலை 2 4 என்று அந்த ஈவன் நம்பராக அதாவது இரட்டைப்படை எண்களாக வரிசைப்படுத்தினா மட்டும்தான் ஜட் என்பதற்கு 26க்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 52 வரும். சரிங்களா? ஏபிசி அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா? அந்த ஏபிசி என்ற எழுத்துக்களை பார்த்திங்கன்னா 1 2ன்னு போடுறதுக்கு பதிலாக 2 4 6 என்ற வரிசைப்படி பண்ணோம்னா ஜட் என்பது என்ன வரும்னு பார்த்திங்கன்னா 52 வரும். சரிங்களா? 26க்கு பதிலாக 52 வரும். இப்போ அதை பயன்படுத்தி தான் இதை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இதுவும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்து பேட் செஞ்சுக்கலாம். ஏ என்பது 2, சி என்பது பார்த்திங்கன்னா 6, அடுத்தது டி என்பது பார்த்திங்க அப்படின்னா டி என்பது 20வது எழுத்து, அதற்கு பதிலாக நம்ம 40 என்ற இரட்டைப்படை எண் கிடைக்கும். சரிங்களா? 20வது எழுத்துக்கு 40 கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்து கூட்டி பார்க்கும்போது 40 ஒரு 46 42 சரியாக வருது. அப்போ இதிலிருந்தே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 2 மடங்காக எழுதிட்டு தான் இதை செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. ஸோ பி என்பது பார்த்திங்கன்னா 2வது எழுத்து ஆனால் 4வது எண் அதற்கு. ஏ என்பது முதல் எழுத்து ஆனால் அதற்கு கொடுக்க வேண்டிய எண் 2. சரிங்களா? இரட்டைப்படை அடிப்படையில்.
டி என்பது பார்த்தீங்கன்னா 40. ஸோ இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 46 என்ற அந்த எண் தான் இந்த பேட் என்பதற்கு கிடைக்கும். அடுத்தது 5வது கணக்கு. Z சமம் 2197 எனவும் R என்பது 729 எனவும் இருக்குமெனில் J என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது இந்த எண்ணை பார்க்கும்போதே தெரியுது இது வந்து ஒரு கன எண். கன வாய்ப்பாடு படிச்சிருந்தால் நம்மளால் டக்குன்னு செய்ய முடியும். இது வந்து 13 கனமாக வரும். 13 கியூப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்னென்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 கனம் எண், 9 கியூப் அப்படின்னு இதை நாம் எழுத முடியும். சரி, இப்போ Z என்பதை எப்படி 13ன்னு வச்சுருக்க முடியும்னா, Z என்பது எழுத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 26வது எழுத்து இல்லையா? ஸோ அப்போ அதை 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு கிடைக்கிறது 13. அதை வந்து கியூப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி R என்பது நம்மளுக்கே தெரியும், இது வந்து 18வது எழுத்தாக இருக்கும். இதை வந்து 2ஆல் வகுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண் 9. அதை செஞ்சதுக்கப்புறம் கியூப் பண்ணிக்கணும். அதே மாதிரியே இப்போது இந்த ரெண்டும் சரியாக வருது. அதன் அடிப்படையில் J என்பது பார்த்திங்க அப்படின்னா 10வது எழுத்து, 10வது எழுத்து தானே. அப்போது அதை வந்து 2ஆல் வகுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைப்பது 5. அதோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா கன எண்ணாக மாற்றணும். ஸோ J என்பதை 10வது எழுத்து, அதை 2ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு கிடைப்பது 5. எல்லா எழுத்தையும் 2ஆல் வகுத்துருக்காங்க. அதே மாதிரியே ஜேவையும் நம்ம 2ஆல் வகுக்கிறோம். வகுக்கும்போது கிடைப்பது 5. அதை கியூப் பண்ணோம் அப்படின்னா 125 வரும். 5 5 25 125. ஸோ ஜே என்ற எழுத்து எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 125 என்ற எண்ணை குறிப்பதாக இருக்குது.